கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தராமே ஒருபோதையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரே நாட்களில் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்முடைய இருதயத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையில் ஆராதனையில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதனால நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இதோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசியுங்கள். அவனவன் பிறரோடு உண்மையை பேசுங்கள். வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதனால நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது சகல தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனவன் பிறருடனே கூட உண்மையை பேசுங்கள் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால பொய்யை கலைந்து அவனவன் பிறருடனே மெய்யையே உண்மையை பேச கடவன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 3:9 சொல்லுது, பிறர் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. சத்திய உதடுகள் கர்த்தருக்கு பிரியம், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது? நாம் உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? சிலர் பேசுறாங்கன்னா 10 வார்த்தை பேசணும், 9 வார்த்தை இருக்கும். நம்ம பொய்யான வார்த்தையாக தான் இருக்கும். அது இப்போ செல்போன் வந்ததுல இருந்து வள்ளியூர்ல இருந்தா நான் திருநெல்வேலி பக்கம் வந்துட்டேன். இப்போ என்ன செஞ்சுருவேன்? ஆமா, வந்துடுவேன். நம்முடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கிறதா? வெளிநாள் பேசின வார்த்தை அண்ணாவுக்கு என்ன செஞ்சான்? துக்கத்தை ஏற்படுத்திச்சான். நீங்கள் நான் பேசுகிற வார்த்தை பிறருக்கு துக்கத்தை உண்டாக்குகிற, பிறரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். சிலர் வாய்ப்பு வந்தபடியெல்லாம் என்ன செஞ்சுவாங்க? அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. வசனம் சொல்றது, அவரவர் பிறர்களை கூட உண்மையை பேசுங்கள். நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? நாம் பேசுகிற வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தையை பேசுகிறோமா? பிறருக்கு நன்மை கொடுக்கிற வார்த்தையை நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் பேசுகிற வார்த்தை பிறர் வேதனைப்படுத்துகிற, பிறரை காயப்படுத்துகிற, பிறரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர்கள் சொல்கிறோம், நாம் உண்மையை பேசணும். ஆண்டவர்கள் என் வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கள் சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே பொய் சொல்லாத ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுது. நானும் 23:19 சொல்லுகிறேன், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மனிதன் எப்போது
பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, சங்கீதம் 58:3 வாசிங்க. சங்கீதம் 58:3 வாசிங்க. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதள்ளி போகிறார். மனுஷன் எப்பொழுது பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கானா, அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல்ல என்ன செஞ்சிருந்தா பொய் சொல்லி திரிகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ இன்றைக்கு மனிதர்களாகிய நீங்களும் நாமும் நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையில் ஆராதனையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிபதிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் அதில் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கிறது. பொய் சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறார்களா, பொருளை தேடுகிறவர்கள் சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லுகிறது பாருங்க. லேவியராகமம் 6:5 வாசிக்கிற பாருங்க. பொய் நாவினால் பொய்யானையிட்டு சம்பாத்தியம் செய்கிறவங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன், அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதோடு 5 பங்கு அதிகம் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண வழியாக இருந்தாலில் அதற்குரியவர்களுக்கு என்ன செய்யலாம். பொய் சொல்லி யாராவது 100 ரூபாய் வாங்கினாங்க, அது 100 ரூபாயை கொடுக்கணும். கூடுதலாக எவ்வளவு கொடுக்கணும்னா 5 மடங்கு 5 ரூபாய் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில் நம்முடைய காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு 3 மனிதரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் உண்மை பேசாம பொய் சொன்னதுனால அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 3 மனிதர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இரவு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் அதில் உள்ள 3-4 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் சாத்தான் இருதயத்தை நிரப்பினதென அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன, மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று பேரு அனனியாவிடத்தில் அதை சொல்லுகிறதான காரியத்தை அதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், ஊழியம் செய்தார், இந்த 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவர் உயிரோடு கூட இருந்து அவர் தரத்திற்கு ஏறி சென்றார். அதற்கு பின்பு அப்போஸ்தலர்கள் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இருந்து நான் வாசித்து பார்ப்போம் சொன்னா, எல்லாரும்
அவர்களுக்கு இருக்கிறதான சொத்துக்கள், தன்னுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாக வைத்து என்ன செய்தார்களாம்? அனுபவித்தார்களாம். இப்போ அனனியாவும் சப்பீராவும் என்ன செய்தாங்க பாருங்க. அந்த 37வது வசனத்துல பாருங்க, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். முதலாவது வசனத்துல பாருங்க, அனனியா என்னும் பேருள்ளவர்களும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காரியாட்சியை என்ன செய்தார்கள்? விற்றார்கள். தன் மனைவி அறிய அவர் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். இப்ப அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்யறாங்க? தன்னுடைய நிலத்தை விற்று அதுல ஒரு பங்கை தங்களுக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு மீதியை கொண்டு அப்போஸ்தலரிடத்துல கொடுக்குறாங்க. இப்ப பேரு கேட்கிறாரு, உன் நிலத்தை நீ இவ்வளவுதான் வித்தியா, இவ்வளவு பணம் உனக்கு கிடைச்சதான்னு சொல்லும் போது மனுஷன் அவரிடத்துல என்ன செய்கிறான்? அனனியா பொய் சொல்லுகிறான். ஆமா, இவ்வளவுதான் கிடைச்சது. தான் வஞ்சித்து எடுத்து வைத்துக் கொண்ட காரியத்தை இந்த அனனியா பேரிடத்தில் என்ன செஞ்சாரு? மறைச்சாரு, பொய் சொன்னாரு. இப்போ பொய் சொன்னதுனால அங்க என்ன நடக்குது பாருங்க. 5வது வசனத்துல பாருங்க, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார். இவைகளை கேள்விப்பட்ட யாருக்கும் விழுந்த பயம் உண்டாயிற்று. என்னாயிற்று? பொய் சொன்னதுனால அனனியா தன் ஜீவனை விட்டார், மரித்து போய்விட்டார். பொய் சொன்னதுனால என்ன கிடைச்சது? மரணம். வார்த்தையில் உண்மை இல்லை. பொய் அவர் பேசுறதுனால ஜீவனை அவன் விட்டு விட்டார். வேத வசனத்தை கேட்கிற என் அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு அதே மாதிரி இருந்ததுன்னா சரி, என்ன செய்யும்? எழுதுகிறார். அந்த சொல்றாரு, வார்த்தையில் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறேன். நான் பேசுகிற வார்த்தை அது உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அனனியா பொய் சொன்னதுனால அதே இடத்துல என்ன செஞ்சாரு? தன் ஜீவனை அவர் விட்டு விட்டார். இப்ப அடுத்ததாக பாருங்களேன், 7வது வசனத்துல பாருங்க, ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால், பேரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று சொல்லினா, அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றால், பேரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ ஒரு புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றால், உடனே அவளுடைய பாதத்தில் இருந்து ஜீவனை விட்டார். அவர் பொய் சொன்னதுனால கணவன் மனைவி என்ன செஞ்சாங்க? மரித்து போய்விட்டார்கள். இன்றைக்கு அவனவன் பிறருடனே கூட பொய்யை கலைந்து எதை பேசணுமா? உண்மையை, மெய்யை அவர் பேச வேண்டும் என்று வேதவசனம் பேசுகிறது. நீங்கள் நானும் உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறதா? நான் வேலை செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல நாம் உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவனவன் கூட உண்மையை பேச வேண்டும். 2வது ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 5:25. இங்க பார்க்கலாம்
சீரியா தேசத்தினுடைய படை தலைவனாகிய நாகமான் என்கிற ஒரு படை தளபதி, அவனுக்கு குஷ்டரோகம் அங்கே இருக்கிறது, வெண்குஷ்டம் அங்கே அவனுக்கு பிடித்திருக்கிறது. அவன் எலிசாவின் இடத்தில் வந்தால் எல்லாம் சரியாய் போகும் என்று சொல்லி அவன் சீரியா தேசத்தில் இருந்து இந்த எலிசாவை தேடி அவன் வருகிறான். வந்து எலிசாவை பார்த்து நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லி வருகிறானா. எலிசா அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஆற்றுல போய் என்ன செய்ய, ஆமா நீ 7 முறை இங்கே இடிச்சுட்டு போவா, உனக்கு என்ன செய்யும், சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி எலிசா அந்த நாகமன்ட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. இவர் நாகமான என்ன செய்கிறாரு, போய் ஆற்றுல முக்கி அவர் என்ன செஞ்சிட்டாரு, 7 முறை எழுந்திருக்கும் போது 7வது முறையில் அவருடைய சரீரத்தில் குஷ்டரோகம் என்ன செஞ்சிட்டு மாறி அவர் சுகத்தை பெற்றுக் கொண்டார். இப்ப அந்த நாகமான் வேகமாய் எலிசாவை வந்து சந்தித்து, நான் உனக்கு பொருள் தரட்டுமா, பொருள் தரட்டுமா, பணம் தரட்டுமா, ஆடைகள் தரட்டுமான்னு சொல்லி எலிசாவிடத்துல வந்து கேட்கிறாரு. எலிசா எதுவுமே எனக்கு வேண்டாம்பா, நீ போ அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சி விட்டாரு. இதை பார்த்து கொண்டே இருக்கிறதான எலிசாவினுடைய வேலைக்காரர் கேயாசி. இப்போ கேயாசி என்ன செய்யறாரு, நாகமான் எலிசாவிட்ட விடை பெற்று அவர் போயிட்டார். ரொம்ப தூரம் போனதற்கு பின்பு அங்கே நடந்த காரியம் என்ன, 20வது வசனத்துல பாருங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்தினான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். கேயாசி என்ன செய்தான், என் எஜமான் எலிசா என்ன கேட்கிறாரு, நீ மாற்று வஸ்திரத்தா வெள்ளி பணத்தா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி என்ன செய்யறான், நாகமான் கிட்ட இருந்து அவன் வாங்குகிறான். 23வது வசனத்துல பாருங்க. அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளையும் 2 மாற்று வசனங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக வேலைக்காரனான 2 பேருமே வைத்தான். அவன் மேற்கண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பதாக போய் நின்றான். இப்போ இவன் வேகமா ஓடி போய் நாகமாட்டிலிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நான் வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டு இப்ப யாருக்கு போய் நின்றுட்டான், எலிசா பக்கத்துல போய் இந்த கேயாசி நின்றுட்டான். இப்போ எலிசா கேயாசியை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ எங்க போயிட்டு வாடா. அவர் சொல்ற, நான் எங்கேயுமே போனத, இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலிசாவின் இடத்துல அவன் பொய் சொன்னான். எலிசாவின் இடத்துல அவன் பொய் சொன்னதுனால அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. 26வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரர்கள்
காரியங்களையும் வாங்குகிறதற்கு இது காரணமா? ஆகையால் நாகவானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும் என்றால் உடனே அவன் உறைந்த வலை நிறையான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இப்போ பொய் சொன்னதுனால கேயாசிக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. அவருடைய வார்த்தையில் உண்மை இல்லை. அவன் பொய் சொன்னதுனால குஷ்டரோகம் கேயாசியை பிடித்துக் கொண்டது. ஆண்டவர் சொல்றாரு, அவரவர் பிறருடைய உண்மையை பேசுங்கள். அந்த வார்த்தையில் நாம் உண்மையை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அனனியா சப்பீராலும் பொய் சொன்னதுனால ஜீவனை என்ன செஞ்சாங்க? விட்டு விட்டார்கள். கேயாசி பொய் சொன்னதுனால குஷ்டரோகம் அவனை என்ன செஞ்சு பிடித்துக் கொண்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உண்மையுள்ள வார்த்தையை பேசுகிறோமா? உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு பொய் தானே, சும்மா என்ன செய்யறேன், நான் சொல்லிடுறேன், யாரும் இதை கண்டுக்கவும் வராங்க, நான் சொல்றது யாருக்கும் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி நாம் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? வசனம் சொல்லுது, பொய் பேசுகிறவர்களின் வாய் என்ன செய்யலாம்? மறைக்கப்படும் சொல்றது. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக மூன்றாவது ஒரு சம்பவத்தை பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகத்திற்குள்ள 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 18வது வசனத்தை வாசிங்க. இது என்ன சம்பவம் சொன்னா, இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டு போயிற்று. சாலமோனுக்கு பின்பதாக இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று வடக்கு இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று தெற்கு இஸ்ரவேல் தேசம். தெற்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகர் எருசலேம். நம்ம பைபிள்ல எங்கெல்லாம் எருசலேமே, யூதாவே, பென்யமீனே அப்படின்னு சொல்லி படிக்கிறோமோ அது எல்லாமே தெற்கு இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்யும்? குறிக்கும். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகர் சமாரியா, பெத்தேல், சமாரியா, அப்புறம் எப்ராஹிம் அப்படின்னு சொல்லி படிச்சா இது எல்லாமே வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்யும்? குறிக்கும். இப்ப இந்த வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறவன் தான் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் ஆசாரியர்கள் செய்யக்கூடிய அந்த பலிபீடத்தில் உள்ள வேலையை இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறாரு? செய்கிறாரு. 1ஆம் வசனத்துல இருந்து வீட்டுல போய் வாசி பாருங்க, தெளிவாக புரியும். இந்த பலிபீடத்தின் மேல் ஏறி ஆசாரியர்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த யெரொபெயாம் அங்கே தூபம் காட்டுகிற வேலையை அவன் செய்கிறவனாக இருந்தான். இப்போ 1ஆவது வசனத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து இந்த யெரொபெயாமை பார்த்து சொன்னா, நீ செய்கிற காரியம் அது தவறானது என்று சொல்லி அவருடைய தவறை சுட்டி காட்டுகிறான். யோசியா என்று பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மே தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மே பலியிடுவான். மனுஷனின் எலும்புகளையும் உன்மே சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று அவனுக்கு விரோதமாக அவன் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். இதை சொன்ன உடனே
இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறான் பாருங்க, 4வது வசனத்துல பாருங்க, பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடங்க கூடாத பிடிக்க என்ன செஞ்சான், அவன் நீட்டின கையை அப்படியே நின்று போச்சு, கை மறந்து போச்சு. இப்ப அந்த தேவ மனுஷன் இடத்துல சொல்றா, என் கை முன்பு போல என்ன செய்யணும், மாறணும், செயல்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவ மனுஷன் அவனுக்காக என்ன செய்கிறான், ஜெபம் பண்றாரு. பின்னாடி உள்ள வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவர் விண்ணப்பம் பண்ணின உடனே அவருடைய கையை முன்பு போல என்னாச்சு, சரியாயிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டு. இப்ப ராஜா அந்த தேவ மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என் வீட்டுக்கு வா, நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவ மனுஷன் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, 9வது வசனத்துல பாருங்க, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போற வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் அவருடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் என்ன செஞ்சான், போய்விட்டான். ஆண்டவர் அந்த தேவ மனுஷனுக்கு என்ன கட்டளை கொடுத்திருந்தாரா, நீ பெத்தேல போய், பெத்தேல்னா இந்த சமாரியா பட்டணத்துல தேசத்துல போய் நீ என்ன செய்யக்கூடாது, அப்பம் புசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, போன வழியா நீ திரும்பி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி வந்துட்டாரு. இப்போ அந்த பெத்தேல இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறார், வயது முதிர்ந்த கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி போய்கொண்டு இருக்கிற அந்த தேவ மனுஷன் கிட்ட ஆள் அனுப்பி விடுறாரு. ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ வந்து தங்கி இருந்து நீ சாப்பிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு, பொய் சொல்லிட்டாரு. இப்ப இந்த மனுஷனோ அதை உண்மைன்னு நம்பி போன மனுஷன் வேகமா என்ன செய்யறாரு, திரும்பி வந்து அப்பம் புசிச்சு சாப்பிட்டாரு. ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு, வருகிற வழியில சிங்கா அவரை அவன் கொண்டு போட்டது என்று சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் பொய் சொல்வது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. அவரவர் பிறருடனே உண்மையை பேசுங்கள். நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சபையாளர் சொன்னபடி அவரவர் பிறருடனே உண்மையை பேசுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையை மற்றவர்களிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? பிறரை வேதனைப்படுத்துகிற, பிறரை காயப்படுத்துகிற, பிறரை துக்கப்படுத்துகிற, இல்லாத காரியங்களை இருக்கிற மாதிரி நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லப்படுவார், நாம் பேசுகிற வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தை பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தை பிறருக்கு நன்மையை கொண்டு வர வேண்டும். என் வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை ஒப்புக்கொண்டு போனார். வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். நோக்கி நாம் செல்கிறோம். தேவனை நோக்கி நாம் செல்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தை அது உண்மையுள்ள